ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். சுடிதார் டாப் ஸ்டிச்சிங்கை பற்றி பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணணும். அதுக்கு பாடியோட ரெண்டு பக்கத்தையும், முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டையும் வெளிப்பக்கமும் ஒன்றா இருக்கிறபடி வச்சு ஷோல்ட்ரு ஜாயின் பண்ண வேணும். ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு இல்லை 1/4 இன்ச்சு அளவுக்கு, நம்ம 1/2 இன்ச்சு தான் தையலுக்கு விட்டுருந்தோம். 1/2 இன்ச்சு அளவுக்கு தையல் போட்டு எடுத்துட்டு 2 தையல் போட்டு ஓவர்லாக்கும் போட்டு எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் கழுத்து ரவுண்டு, அந்த கழுத்தை ஃபினிஷ் பண்ண கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கோம். அதாவது நான் பைப்பிங்காக வெட்டியிருக்கேன். அதனால் பைப்பிங்னா 2 இன்ச்சு இல்லை 2.5 இன்ச்சு எடுத்து கிராஸ் பீஸ் வெட்டியிருக்கேன். அதாவது பயாஸ் பீஸ்ன்னு சொல்லுவாங்க, வெட்டியிருக்கேன். இதே இது நீங்கள் ஹெம்மிங் அதாவது ஃபுல்லாக உள்ளே மடித்து தைக்கிற மாதிரி கழுத்து வரைஞ்சி கட் பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ அகலம் தேவைப்படாது. 1 இல்லை 1.25 இன்ச்சியே சரியாக போயிடும். இப்போ ஓவர்லாக்கும் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. சுடிதார் டாப்போட வெளிப்பக்கம் திருப்பி வச்சு அந்த கழுத்து ரவுண்டில் வெளிப்பக்கத்து மேலே கிராஸ் பீஸோட வெளிப்பக்கமும் கழுத்தோட வெளிப்பக்கமும் ஒன்றா சேர்கிற மாதிரி வச்சு ஒரு தையல் சுற்றிலும் போடணும். இது ரவுண்டு பகுதினால் நம்ம வேகமாக தைக்க முடியாது. வீடியோவில் நான் வேகமாக காமிச்சிருக்கேன். கொஞ்சம் மெதுவாக ஓரளவு நிப்பாட்டி தான் தைக்க முடியும். அப்படின்னா தான் ஈக்குவலாக 2 துணியும் ஒன்று போல் வைக்க முடியும். இல்லைன்னா ஒன்று ஏற்றி இறக்கி வந்துடும். ஒன்று போல் தைச்சி எடுத்துக்கணும். இப்போ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் போகணும். நம்ம என்ன செய்யணும்னா, அந்த கிராஸ் பீஸ் ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ கடைசி ஒரு இன்ச்சு வர்றப்ப என்ன செய்யணும், எவ்வளோ தேவையோ அந்தளவு கிராஸ் பீஸை நம்ம அளந்து செக் பண்ணி மிச்சம் உள்ளதை கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த 2 பீஸையும் கிராஸ் பீஸ், அந்த இந்த நுனியும் அந்த நுனியும் ஒன்றா சேர்த்து தையல் போடுறோம். போட்டு அதுக்கப்புறம் மிச்சம் உள்ளதையும் நம்ம அந்த கழுத்தோடு சேர்த்து தைச்சிட்றோம். தைச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்துட்டு மறுபடியும் உள்பக்கமாகவே நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா தைக்கிற மாதிரி நல்லா சுருக்கலாமல் விரித்து எடுத்து விட்டுட்டு துணியை முழுசும் மடிக்கக்கூடாது. நம்ம ஜாயின் பண்ணியிருக்க கிராஸ் பீட்ஸை பாதி அளவு தான் மடிக்கணும். மடித்து நம்ம தைச்சிருக்கோம்ல ஏற்கனவே, அந்த பிசுரை கவர் பண்ணி தைக்கணும். இதை நம்ம வெளிப்பக்கம் கூடியும் தைக்கலாம். வெளிப்பக்கம் கூடி தைச்சா ப்ரெஸ் தையல் மாதிரி போடணும். ஆனால் ப்ரெஸ் தையலை ஒட்டி போடாமல் கொஞ்சம் நடுவில் வர்ற மாதிரி தைக்கணும் கிராஸ் பீஸு. இது வெள்ளை துணினால் வீடியோவில் க்ளீனாக தெரியலை. அதுக்கப்புறம் மறுபடியும் வெளிப்பக்கம் திருப்பி வச்சு 3வது ஸ்டெப், பைப்பிங்க்கு 3வது ஸ்டெப் தைக்கிறோம். இப்போ பைப்பிங் தைக்கிறோம். நம்ம இந்த பைப்பிங் தைக்கும்போது நம்ம தைக்கிற தையல் ப்ரெஸ் தையல் மாதிரி அந்த கழுத்து பீஸ் துணியில் விழுகக்கூடாது. எதில் விழுகணும்னா, அந்த பீஸ் துணிக்கும் கழுத்துக்கும் நடுவில் ஒரு பள்ளமாக கோடு மாதிரி இருக்கும். இது சுடிதார் அந்த பாடி துணியில் நெக்கில் ஓரமாக நெக்கை சுற்றி ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்துலேயே தையல் விழுகணும். தையல் மேட்டில் விழுந்தால் அது ப்ரெஸ் தையல் மாதிரி போயிடும். பைப்பிங் லுக்கு கிடைக்காது. மேக்ஸிமம் யாரும் பைப்பிங் வைக்க மாட்டாங்க சுடிதார் இந்த யூனிஃபார்ம் டாப்புக்கு. என்னமோ இவங்க எப்பயுமே என்ன ட்ரெஸ் தைக்க கொடுத்தாலும் பைப்பிங் தான் வைக்க சொல்லுவாங்க. அதனால் இதுக்கு நான் இவங்களுக்கு மட்டும் தான் அப்படி பைப்பிங் தைக்கிறேன். மேக்ஸிமம் ஹெம்மிங் வர்ற மாதிரி உள்ளே மடித்து தான் தைப்பாங்க. அந்த பைப்பிங் கீழேயே இன்னொரு தையலும் 2 இறக்கி ஒரு தையல் போட்டாச்சு. போட்டு இப்போ கை மடித்து தைக்கிறோம். ஒரு மடிப்பு
ரெண்டாவது ஒரு 1/4 இன்ச்சு, அப்புறம் ஒரு 1.25 இன்ச்சு அளவுக்கு நம்ம எவ்வளோ துணி விட்டுருந்தோமோ அந்த அளவு மடித்து தைச்சி மேலே ஒரு தையல், ரெட்டை தையல் மாதிரி போட்டோம்னா கை கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கும். அதுக்கப்புறம் கை ஜாயின் பண்ணணும். எதில் ஜாயின் பண்ணணும்னா, நம்ம ஃப்ரண்ட்டில் முன்கைன்னு கவர் எடுத்து குடஞ்சி வெட்டியிருப்போம்ல, அது முன்பக்கம் வர்ற மாதிரியே சேர்த்து வச்சு தைக்கணும். சென்டர்லேருந்து இந்த சைடு முடிக்கணும். மறுபடியும் சைட்லேருந்து சென்ட்ரு போய் சென்டர்லேருந்து சைடை முடிச்சு விட்டுறணும். இப்போ கை சைடு ஜாயின் பண்ணணும். ஒரு 5 இன்ச்சு அகலம் எடுத்து முன்னங்கை சுற்றளவை மார்க் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் 2 இன்ச்சு அகலத்துக்கு நேராக நம்ம 2 இன்ச்சு தானே தையலுக்கு விட்டுருந்தோம், அதனால் 2 இன்ச்சு அகலத்துக்கு கோடு போட்டுக்கிட்டே சைடு கையோட சைடையும் உடம்போட சைடையும் ஒன்றா சேர்த்து தைக்கணும். அந்த நம்ம ஓப்பனுக்கு விட்டுருப்போம், பாயிண்ட் போட்டு வச்சுருப்போம், அது வரைக்கும் தான் தைக்கணும். அதோட ஒரு 2 இன்ச்சு எடுத்து முடித்து இந்த 2 பக்கமும் தைச்சி வச்சிடணும். 2 தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் தைக்கணும். ஓப்பன் 2 இன்ச்சு அகலத்துக்கு ஒரு மடிப்பு, ரெண்டாவது ஒரு மடிப்பு, அப்படி ரெட்டையாக அப்படியும் தைக்கலாம். இல்லைன்னா ஒரே தடவையாக அந்த 2 இன்ச்சையும் 2 மடிப்பாக மடித்து தைச்சிட்டு அந்த ஓப்பன் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல நல்லா தூக்கி விட்டு அடிக்கணும். இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். திரும்ப சைடில் இந்த பக்கம் ஒரு தையல், ப்ரெஸ் தையல் மாதிரி ஓப்பனுக்கு 2 பக்கமும் நம்ம சாரிக்கு முந்தி அடிப்போம்ல, அது மாதிரி தைச்சி விட்டுறணும். ஓப்பன் இந்த 4 பக்கமும் இதே மாதிரி ஒரே அளவில் ஓப்பன் 2 இன்ச்சு அகலத்துக்கு ஒரே அளவில் நல்லா அழகாக மடித்து தைக்கணும். வெளியே கூடி பார்த்தோம்னா சுடிதாருக்கு லுக்கே அந்த ஓப்பன் சைடில் உள்ள ஓப்பன் ஒன்று போல் இருக்கிறது தான். இந்த ஓப்பன் தைக்கும்போது நூல் கட் ஆகக்கூடாது. இடையில ஸ்டார்ட் பண்ணோம்னா முடிக்கணும், அப்படி தான் தைக்கணும். அதுக்கப்புறம் எல்லா ஓப்பனும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு கீழே பாட்டத்தை ஒன்று போல் இல்லைன்னா ஈக்குவலாக கட் பண்ணி விட்டு கீழே 2 மடிப்பு நம்ம இந்த ஓப்பன் தைச்சிருக்கோம் பார்த்திங்களா, அதே அளவுக்கு தான் இந்த கீழ் மடிப்பும் இருக்கணும். அப்படின்னா தான் அழகாக இருக்கும். இது ஒரு அளவு, ஓப்பன் ஒரு அளவு இருந்தால் நல்லா இருக்காது. இங்கேயும் நம்ம ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு தான் துணி விட்டுருந்தோம் வரையும் போதே. இல்லை இங்கே 1.5 விட்டுருந்தோம்னா ஓப்பனும் 1.5 இன்ச்சு அளவுக்கே மடித்து தைக்கணும். ஈக்குவலாக இருந்தால் தான் அழகாக இருக்கும். இதே மாதிரி இப்போ ஒரு பக்கம் ஓப்பன் தைச்சிருக்கோம், அதுலேயும் வெளிப்பக்கம் கூடி ப்ரெஸ் தையல் மாதிரி ரெட்டை தையலாக கீழே இறக்கி ஒரு தையல், அதாவது பட்டிக்கு கீழே ஒரு தையல் மேலே ஒரு தையல் இருக்கும்ல, அதே மாதிரி போட்டுக்கிடணும். போட்டு இன்னொரு பக்கம், இப்போ ஒரு பக்கம் தான் பாட்டம் மடித்து தைச்சிருக்கோம், இன்னொரு பக்கமும் மடித்து தைச்சி எடுத்துக்கணும். இப்போ அழகான டாப், யூனிஃபார்ம் டாப் ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் மீ. தேங்க்யூ.